உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களை ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருடம் குரு பகவான் மாறி இருக்காரு, சனி பகவான் மாறி இருக்காரு, ராகு கேது பயிற்சி இருந்திருக்கு. அப்போ எல்லா கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்க போகுது, அதுவும் முக்கியமாக விருச்சக ராசி என்பதற்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் கேது. இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. முதல்ல நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தேவையில்லாத பண செலவுகள் வரக்கூடிய வருடமாக இருக்குது. சார் வருமானமே இல்லை, எப்படி சார் பண செலவு வரும்? வருமானம் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், குரு அவருடைய வீட்டை பார்க்குறாரு. அதனால் பண வரவுகள் நிறைய வரும். பண வரவுகள் நிறைய வருது அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, சில பேர் கடன் பிரச்சனை இருக்குது, கடனை தீர்க்கணுன்ற ஒரு முக்கிய தேவை இருக்குது, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்ற தேவை இருக்குது, ஒரு வீடு வாங்கணுன்ற அவசியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வர்ற பணத்தை பர்ஃபெக்டாக ப்ராப்பராக லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, உங்களுக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸில் போடுறது, முக்கியமாக டாக்குமெண்டேஷனே எதுவுமே பண்ணாமல் இன்னொருத்தருக்கூட பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணுறது, பணம் கொடுக்கறதுலாம் கூடாது. இந்த வருஷம் அதை செஞ்சீங்கன்னா பணம் வராது. சார் ஏற்கனவே இப்படி செஞ்சு தான் மாட்டிட்டு இப்போ முடிச்சுட்டு இருக்கேன், இதுலேருந்து என்ன நிவர்த்தி? ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. சம்பாதிக்க முடியுமா சார்? எனக்கு சம்பாதிச்சா போதும் சார் எனக்கு. ஏன்னா அந்த பணத்தை விட்டு என்னை எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் சார், மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன், பிடிச்சிடலான்னு அப்படியே போயிடுச்சு பணம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்ச பணத்தை வாங்கி கடனை கட்டுங்க. கடனை கட்டாமல் திருப்பி நான் பணத்தை சம்பாதிக்கணும் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே பிஸ்னஸில் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ஆசை, எல்லாருக்குமே இயல்பு. பணம் வந்தால் என்ன பண்ணுவோம், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ரொட்டேட் பண்ணுவோமே. பணத்தை ரொட்டேஷன் பண்ணுங்கள், பிஸ்னஸை திருப்பி பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கடனை கட்டுங்க முதல்ல. கடன் கட்டலாம் திருப்பி கடன் டபுள் ஆகிடும் சார், ஜாக்கிரதையாக இருங்க.
சார் பணம் வர வேண்டி இருக்கு சார், கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால, குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு. நீங்கள் யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சி சும்மா கேட்டிங்கன்னா அவன் பணத்தை கொடுத்துருவான். எந்த பேங்க் லோனே கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, அப்ளை பண்ணி திடீர்னு ஒரு மேனேஜர் மாதிரி பேர் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு பண்ணி கொடுத்துருவாரு. வேறு இடத்துல ஏதாவது வர வேண்டிய பணம் இருக்கும், நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஏதோ உங்கள் கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க 4 பேர்கிட்ட, யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, அதெல்லாம் வரும். ஆனால் அதை வாங்கி திருப்பியும் கடன் கட்டுறது வழியாக பார்த்தீங்கன்னா சிறப்பு. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வேலையில் நல்ல வாய்ப்புகள், வேலையில் நல்ல பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சவங்க பண்ணிக்கங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, யாரையும் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க. அவர் என்ன சும்மா சொல்லுவார், அவருக்கு என்ன ஜோசியர் சொல்லிட்டு போயிடுவார், நம்மளாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். அது மாதிரி இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு தெரிந்த பாதையில் போகும்போது ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். தெரியாத பாதையில் போகும்போது என்ன ஆகும், பள்ளம் இருக்கா மேடு இருக்கா, நான் பள்ளத்தில் விழுந்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்யணுமா கவனமாக பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது, அதை செய்யுங்க, சூப்பராக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. சார் பணத்தை இழந்துட்டேன் சார், வேறு வழி இல்லை சார், சம்பாதிக்கிறது வழி இல்லை சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றேன், அதை செய்யாதீங்க. வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, சம்பாதிங்க, கொஞ்சம் அதிகமாக உழைங்க, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் வெளிநாடு தான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு வேலை வாய்ப்பை கொடுப்பார். பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. அதே போல் வெளிநாட்டிலே இருப்பீங்க சில பேர், அங்கேயே பணத்தை ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சம்பாதிச்ச காசை மொத்தமாக விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை யாருக்காவது கடனை கொடுத்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அந்த மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு சம்பாதிக்கிற வழியை பாருங்கள், திருப்பி சம்பாதிக்க முடியும். நீங்கள் இங்கே தானே சம்பாதிச்சிங்க, உங்கள் உழைப்பில் தான் சம்பாதிச்சிங்க, திருப்பி சம்பாதிப்போன்னு நினைங்க, திருப்பி ஒரு 5 வருஷம் ஆகும், அவ்வளோதான். அதுக்காக வருத்தப்பட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சு வருத்தப்படுறதுல யூஸே கிடையாது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு வாங்கக்கூடிய நேரம், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம், அதெல்லாம் செய்யலாம், சிறப்பாக இருக்குது. அதே போல் இங்கே இருக்கீங்க அப்படின்னா இடம் விற்கக்கூடிய நேரம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. வீடும் வாங்கலாம், ஆனால் வீடு வாங்கும்போது லோன் வாங்குற மாதிரி இருக்குது. ஆமாம் சார் லோன் வாங்கி தான் வாங்கணும், எங்கே சார் கையில் காசு இருக்குது. லோன் வாங்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் கையில் ஏதாவது இருந்தால் வாங்குங்க. நீங்கள் போய் ஒரு வீடு பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, ஃபுல் அமௌண்ட் லோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% கையிலேருந்து போட்டு இடம் வாங்கினீங்க, வீடு வாங்கினீங்கன்னா நல்லது. அதே மாதிரி இடம் விற்குமா சார், வீடு விற்குமா சார்னா வீடு விற்கும். அதன் மூலமாக எண்ணற்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், திருமணம் நடக்கும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தகராறு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை மாறும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் உடல் ரீதியான பாதிப்பு விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது முக்கியமாக பெண்களாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு இருக்கும், அதனாலே குழந்தை தங்காது, இல்லை அபார்ஷன் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது, முன்னேற்றங்கள் இருக்குது, பொருளாதார வரவுகள் இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தங்கமாக வாங்குங்க, ஒரு வீடாக வாங்குங்க, கடன் அடைங்க. மெயினாக கடன் இருக்குன்னா முதல் ப்ரியாரிட்டி கடனாக தான் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும், கடன் முடிச்சா திருப்பி வாங்கிக்கலாமே, என்ன கஷ்டம் இருக்குது. இதே திருப்பி கடனை வாங்காமல் நம்ம சமாளிச்சுன்னு நினைக்காதீங்க, அது நடக்காது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருடம் பொற்காலமாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும்
ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுன மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறீங்களாம் கேட்பீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.